பணத்தட்டுப்பாடு, மழை இல்லை போன்ற பெரும் சிரமத்துக்கிடையே விளைந்துள்ள செங்கரும்பை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் காதர் ஹுசைன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது தித்திக்கக்கூடிய பச்சரிசி பொங்கலும் செங்கரும்பும் தான். இந்த செங்கரும்பை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளின் வாழ்க்கை என்பது ஒரு கசப்பாகவே உள்ளது. இந்த ஆண்டு போதிய அளவுக்கு மழையின்மை, தண்ணீரின்மை காரணமாக கரும்பு விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கிடையே கரும்பு சாகுபடி செய்து வைத்துள்ளனர். ஆனால் பொதுமக்களிடம் பணப்புழக்கம் இல்லாதன் காரணமாகவும் விவசாயிகளிடம் போதிய அளவுக்கு வருமானம் இல்லாத காரணமாகவும் இன்னும் பொங்கலுக்கு 4 தினங்களே உள்ள நிலையில் இந்த கரும்பை வாங்குவதற்கு யாரும் முன்வரவில்லை. கரும்புகளை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கரும்புகளை யார் வாங்க வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் வயலிலேயே ஒரு காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை சென்ற இந்த கரும்பு தற்பொழுது 10 ரூபாய் கூட விலைக்கு போகவில்லை. உடனடியாக இந்த கரும்புகள் விற்பனை செய்தால் மட்டுமே தாங்கள் இந்த பொங்கல் பண்டிகையை முழுமையாக கொண்டாட முடியும், இல்லை என்றால் வயலிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் என்கின்ற கரும்பு விவசாயிகள். ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் காதர் ஹுசைன், புதிய தலைமுறைக்காக.